மைக் ஓகேவா? ஓகே. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு இங்கே எல்லார் சார்பிலையும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக் போனாக இருக்காங்க. விஜய் சாரனுடைய ட்ரீம் இது, டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம். அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் ஏசிடிசி. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும், அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம். 8000 பேரை வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா. நம்முடைய கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை சிறப்பிக்கிறதுக்காக அவர் 50 வருடம் கம்ப்ளீட் ஆகுது அவர் வயசு. அண்ட் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் நம்முடைய மெமரிஸில் அவர் எப்பவுமே இருப்பார். நான் 2009 கண்டெயின் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் பல படங்களில், அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள், தெய்வ திருமகளாக இருந்தாலும் சரி, தாண்டவமாக இருந்தாலும் சரி, எல்லாம் விஜய் சாரனுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள். அது பிறகு நாங்கள் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து டப்பிங் போது தான் நான் பர்சனலாக அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடி இந்த பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து 7 பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட. அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக மாற்றினார். அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம், எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக. அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு, கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டிருந்தோம், நம்ப மாட்டீங்க. 2 நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல்லவி சரணமெல்லாம் அமைச்சிட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளி இவர், இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார். இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார். நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன், 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார். நான் ஒரு ட்வீட் போடுவேன், இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்குது. அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்பி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்வார். அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு 10 வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக எல்லோருடைய மனத்திலையும் நீங்கா இடம்பெற்ற நா. முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது அவர் மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் 2016 பேச ஆரம்பித்தோம். நம்ம எப்படியாவது ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார், நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசினோம். அப்புறம் 2019 திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சாரும் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல. எப்படியாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்துமே தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல. பல காரணங்கள், பல தடைகள், ஒரு டீம் அமையலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும்போது 2025 சார் 50 வருடம் சார் நா. முத்துக்குமார் நம்ம பண்ணுறோம். 2016 டிசைட் பண்ணோம், பண்ண முடியல. 2019 டிசைட் பண்ண முடியல. இப்போ பண்ணுறோம், பண்ணி காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய 50வது வருடத்தில் அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்றைக்கி பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிங்குசாமி சார் அவருடைய எங்கள் டீமோடு இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம். வேட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா படங்களையும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு. அஞ்சான் படத்தில் மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர் அவர். நான் கூட இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் வசந்தபாலன் சார், ராம் சாரை பற்றி சொல்ல வேணாம். ராம் சாரும் நா. முத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீமு. அதனால தான் அந்த டைட்டிலே ஆனந்த அழை, இட்ஸ் ட்ரிபியூட். எனக்கு வந்து 2 டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தார். சார் ஆனந்த அழை, அப்புறம் இன்னொரு டைட்டில் சொன்னார். சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாடல் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார். அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்பில் கேட்கலாம் அப்படின்னாரு. குரூப்பில் எல்லோருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்துருந்தார். அதுதான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமாக இருக்குது சார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய்ன்னு. அது மாதிரி செல்வராகவன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள், எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு. வசந்தபாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமாக, ஆர் ஜெயராஜுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள், அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள், ராஜேஷ் சாருக்கு, ராஜேஷ்யம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்த நா. முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு விழா 19 ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த
இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும். நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்க போகிறோம். நீங்கள் ஊடகங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்ணுறோம். இது ஒரு சினிமா விழாவே கிடையாது. இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நா. முத்துக்குமார். ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போகிறோம். அவர் இல்லாமையே நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அவருடைய 50வது வருடத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம். இந்த எண்ணத்தில் ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கேட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லா இயக்குநர்களும் வந்துட்டுருக்காங்க. செல்வமணி சார் வந்துட்டுருக்காரு. டைரக்டர் யூனியன் தலைவர், நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு. ஸோ பவா செல்வதுரை வந்திருக்காரு. இப்படி எல்லோருமே அஜயன் பாலா இருக்காரு. ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க. அண்ட் நிறைய அங்கே பேசுவாங்க விழாவில். இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லோரையும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா. ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட். இங்கே வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. அண்ட் முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசைப்பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர், கவிஞர். அண்ட் அவரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை. யாருடைய சுதந்திரத்துக்குள்ளையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜை அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யாரோட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க. யுவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகு முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க. கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகிறோன்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி, நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க. எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம். இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்கெலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி, என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக, பவா செல்வதுரை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோடனே எல்லாருமே வந்து
இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவரோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட எழுத்தை, இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, ரெண்டு சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.